நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழி 5ஆம் பத்து 2ஆம் பதிகத்தின் சுருக்கமாக சுவாமி மணவாள மாமுனிகள் அருளிச் செய்த திருவாய்மொழி நூற்றந்தாதி 42ஆம் பாசுரத்தை சேவிப்போம். பொலிக பொலிக என்று பூமகள் கோன் தொண்டர் மலிவுதனை கண்டுகந்து வாழ்த்தி உலகில் திருந்தாதார் தம்மை திருத்திய மாறன் சொல் மருந்தாகப் போகும் மனமாசு என்று அருளிச் செய்கிறார். கீழே நன்னாதார் முருவலிப்ப பதிகத்திலே கொடு உலகம் காட்டேலே, இந்த கொடிய உலகில் என்னை இனிமேலும் வைக்க வேண்டாம் என்று கூறி சம்சார நிலத்தை வெறுத்து பேசினார் ஆழ்வார். அதன் பின்னர் ஒன்றும் தேவும் பதிகத்திலே ஆதிப்பிரான் நிற்க மற்றை தெய்வம் நாடுதிரே, அதாவது பரதெய்வமான நாராயணன் இருக்க நீங்கள் மற்ற தெய்வங்களிடத்தில் சென்று வழிபடுதல் தகுமோ என்று கூறி சம்சாரிகளை திருத்த பார்த்தார். அப்படியும் ஒரு சிலர் நாங்கள் வெகு காலமாக மற்ற தெய்வங்களை துதித்து வருகிறோம், உடனே விட்டுவிட முடியுமா என்றனர். இப்படி அஞ்ஞானம் மண்டி கிடக்கிற சம்சார நிலத்தை கண்டு வெறுத்த ஆழ்வாரின் நிலை கண்ட சர்வேஸ்வரன் ஆழ்வாருக்கு இந்த நிலத்தில் இருப்பு ஒருவாறு போக்கியமாக ஆக்க ஸ்ரீ வைஷ்ணவ தொண்டர்கள் நிறைய பேர் இங்கேயே உள்ளனர் என்பதை காட்டிக் கொடுத்து அவரை சமாதானப்படுத்தினான். அவர்களை கண்டு ஆழ்வாரும் மகிழ்ச்சி அடைந்து பொலிக 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 என்று மங்களாசாசனம் பண்ணினார். ஜெயத்யதி பலோ ராமோ லக்ஷ்மணஸ்ச மகாபலஹா ராஜா ஜெயதி சுக்ரீவோ ராகவேணாபி பாலிதஹா, அதாவது அதீத பலம் பொருந்திய ராமரும் மகாபலசாலியான லக்ஷ்மணரும் வெற்றி பெறட்டும், ராமனால் காக்கப்படும் சுக்ரீவ மகாராஜர் வெற்றி பெறட்டும் என்று லங்காபுரிக்கு சென்று அனுமன் ஜெயகோஷம் பண்ணினது போல ஆழ்வார் பண்ணின ஸ்ரீ பகவத் பரத்வ உபதேசத்தை கேட்டு திருந்தி இது பூலோகம் இது வைகுண்டம் என்ற வேறுபாடு தெரியாதபடி பரமபதத்தை போலவே இந்த பூமியிலேயே திருமாலுக்கு அடியவர்களான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கடல்வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து என்றும் மாதவன் பூதங்கள் மண்மேல் பண்தான் பாடி நின்றாடி என்றும் தடங்கடல் பள்ளி பெருமான் தன்னுடை பூதங்களேயாய் என்றும் மேவித்தோழும் அடியாரும் பகவதும் மிக்கது உலகே என்றும் இப்படி திரள் திரளாக எங்கும் நிறைந்து வாழ்கிற செழிப்பை கண்டு கண்டோம் 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 கண்ணுக்கு இனியன கண்டோம் என்று உள்ளம் பூரித்த ஆழ்வார் நீங்கள் வாழ்க 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 என்று அவர்களை மங்களாசாசனம் பண்ணினார். அத்தோடு நிற்காமல் ஒன்றும் தேவும் பதிகத்திலே உபதேசம் பண்ணியும் திருந்தாமல் ஒதுங்கி இருந்தவர்களை குறித்து கண்ணன் அல்லால் தெய்வமில்லை என்றும் எவ்வுலகும் தன்மூர்த்தி நிறுத்தினான் தெய்வங்களாக அத்தெய்வநாயகன்தானே என்றும் ஒக்கத் தொழுகிற்றீராகில் கலியுகம் ஒன்றும் இல்லையே என்றும் இப்படி பரத்வோபதேசம் பண்ணி திருத்தியும் அதிலும் திருந்தாதவர்களை குறித்து ஸ்ரீ பிரகல்லாதாழ்வான் சொற்கேளாத ஹிரண்ய கசிபு போலவும் ஸ்ரீ விபீஷ்ணாழ்வான் சொற்கேளாத ராவணனைப் போலவும் அரக்கர் அசுரர் பிறந்தீர் உள்ளீரேல் உய்யும் வகையில்லை தொண்டீர் ஊழி பெயர்த்திடும் கொன்றே என்று ஒவ்வொருவரையும் தேடிப்பிடித்து தனக்கு கிடைத்த பேரு இவர்களுக்கும் கிடைக்கட்டும் என்று தம் உபதேசங்களாலே திருத்தி அருளின ஆழ்வாருடைய ஸ்ரீ சுக்திகளே, அதாவது திருவாய்மொழி பாசுரங்களே அருமையான மருந்தாக பெற்று மனக்களங்கம் தொலைந்திடும் என்று சுவாமி மணவாள மாமுனிகள் அருளி செய்கிறார். இங்கு மனக்களங்கம் என்று கூறப்பட்டது யாதெனில் ஸ்ரீ வைஷ்ணவ சஜாதிய புத்தியும், அதாவது ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தங்களுக்குள்ளேயே நான் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் என்று கருதுவதும், மேலும் தேவதாந்தரங்களிடத்தில் பரத்துவ புத்தியும், அதாவது மற்ற தெய்வங்களை கண்ணனுக்கு சமமாகவோ அல்லது உயர்ந்ததாகவோ கருதுவதும் ஆகிய இவையாகும். அதே போல பாகவதர்களை கண்டு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணினார் அல்லவா, அப்படிப்பட்ட பாகவதர்களை ஆழ்வார் வாழ்த்தி பாடுவதை காண்பதற்காக வைகுண்டத்திலிருந்து நித்தியசூரிகள் இங்கு வந்ததாகவும் ஸ்வேத தீபவாசிகள் முதலான பல தீபங்களிலிருந்தும் தேவர் குழாம் வந்ததாகவும் அவர்கள் எல்லோருக்கும் சேர்ந்து ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணினார் என்றும் கூறுவதுண்டு. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.